ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டெய்லி லைஃப்பில் நம்மளோட கிச்சனில் நமக்கு தேவைப்படக்கூடிய நிறைய டிப்ஸ் இருக்குங்க. இதில் கண்டிப்பாக ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோ பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெண்டைக்காய்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே நம்ம சமைச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரு 2-3 நாள் கழித்து நம்ம வந்து செய்கிறோம் அப்படின்னா இது வந்து வாடி போயிடும் இல்லையா? நீங்கள் வெளியில் வச்சாலும் ஒரு மாதிரி வாடி போயிடும். ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே வந்து வாடி ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி பிரச்சனை வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா, வெண்டைக்காய் வந்து ரொம்ப நாள் ஒரு 10 நாள் வரைக்கும் கூட நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வச்சு யூஸ் பண்ணணும். அது முத்தி போகாமல் அழுகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வெண்டைக்காயை வந்து வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி மேலே அந்த காம்பு இருக்குல்ல, அது பின்னாடி காம்பு 2த்தையுமே வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நான் வந்து பண்ணுற மாதிரி. இப்படி நீங்கள் வந்து கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் ஒரு காட்டன் துணி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு, வெண்டைக்காய வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, வெண்டைக்காய் வந்து அப்படியே இருக்குங்க. நீங்கள் வந்து வாங்கிட்டு வரும்போது எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ, அதே மாதிரியே இருக்கும். ஒரு 10, 15 நாள் வரைக்கும் கூட உங்களுக்கு வெண்டைக்காய் நல்லாவே இருக்கும். ஸோ அழுகியும் போகாது. இந்த மாதிரி காட்டன் துணி நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுனால, நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் தானே வைக்க போகிறோம். ஸோ அது கொஞ்சம் தண்ணி அந்த மாதிரி ஏதாவது உள்ளுக்குள்ளே ஈரமாச்சு அப்படின்னாலுமே, உங்களுக்கு வந்து அந்த காட்டன் துணியே வந்து ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் உங்களோட வெண்டைக்காய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கருவேப்பிலலாம் நம்ம எப்போவுமே வாங்கிட்டு வந்த உடனே ஃப்ரிட்ஜில் வந்து இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருவோம் இல்லையா? அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது, அந்த கருவேப்பில வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 1 வீக் வரைக்கும் தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதோட அந்த இலைகள் எல்லாமே ஒரு மாதிரி கருத்து போக ஆரம்பிச்சுரும்ல. இலைகள் வந்து கருத்து போகாம இருக்கிறதுக்காகவும், இது வந்து ரொம்ப நாளுக்கு நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இத வந்து எப்படி வந்து ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு தண்ணி பாட்டில், அதாவது பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குல்ல, சாதாரண ஜூஸ் பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு கத்திய வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு, இப்போ நான் வந்து கட் பண்ணுற மாரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பாட்டில வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம எப்படி வந்து கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லா கட் பண்ணிடாம, நம்ம வந்து அப்படியே க்ளோஸ் பண்ற மாதிரியே வந்து கட் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பாட்டில்ல அடியில கொஞ்சமா வந்து தண்ணி சேர்த்துக்கிட்டு, நம்ம வந்து இந்த கருவேப்பிலைகள எடுத்து வச்சோம் இல்லையா? முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கருவேப்பிலைய வந்து நீங்க உருவிறக்கூடாது. அப்படியே காம்பு காம்பா அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துட்டு, இப்ப நான் வந்து வச்சிருக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜில வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப நாளுக்கு நல்லாயிருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 3 நாள், 4 நாளைக்கு ஒரு தடவ கூட அடியில இருக்கிற தண்ணி மட்டும் நீங்க வந்து மாத்திக்கலாம். நம்ம இப்ப நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். குக்கரில் ரொம்ப டேஸ்டியான ஒரு புளி சாதம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வந்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து பூண்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. பூண்டு வந்து நல்ல கலர் மாதிரி நல்ல வாசம் வரும்போது வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க இல்லையா புளி சாதம் செய்யும்போது. ஆனால் வெங்காயம் வந்து ஒரு தடவை சேர்த்து செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே கொஞ்சமாக சின்ன சீரகத்தை நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப இது வந்து கலர் மாறி வரட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டுச்சு அப்டின்னா, கொஞ்சம் காரத்துக்கு இந்த மாதிரி தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி நம்ம வந்து காஞ்ச மிளகாயும் சேர்த்துருக்கோம். ஸோ காரம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா, இதில வந்து 1 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து நான் வந்து ஊற வச்சிருக்கேன். இப்போ அதே 1 டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து புளி கரைசல் வந்து எடுத்துக்கலாம். நல்லா திக்கா வந்து புளிய வந்து கரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ 1 டம்ளர் அரிசி வந்து நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, 1 டம்ளர் அளவுக்கு புளி வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி தண்ணியும் நம்ம வந்து இதில சேர்த்துக்கலாம். தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 3 1/4 டம்ளர் அளவுக்கு வச்சுருக்கேன். புளி வந்து அதாவது புளி கரைசல் 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். ஸோ நான் வந்து சேர்த்துருக்கிறது பழைய அரிசி அப்படிங்கிறதுனால தண்ணி வந்து இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வச்சேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து புளி சாதம் குக்கரில் செய்கிறதுனால நம்ம இறக்கி வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா கூட, அது வந்து காஞ்சு போகாம அதாவது ட்ரை ஆகி அதாவது கட்டி ஆகாம இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதில வந்து ஒரு சீக்ரெட்டான பொடி ஒண்ணு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த பொடி வேணும் அப்படின்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து தண்ணி கொதிக்கும்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை வந்து உள்ளே விட்டுக்கலாம். நார்மலாக வந்து நம்ம சாதம் வைக்கும்போது 2 விசில் விடுவோம். அப்படி இல்லைன்னா 3 விசில் வந்து விடுவோம் இல்லையா? இது தாராளமாக 4 விசில்லேருந்து 5 விசில் கூட நீங்கள் வந்து விட்டு எடுக்கலாம். காலையில் குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபியாக இருக்கும் இது. ரொம்ப லேட்டாக எழும்பிட்டீங்க அப்படின்னாலுமே நம்ம வந்து சாதம் வடித்து அதுக்கப்புறம் புளியெல்லாம் ரெடி பண்ணி நம்ம அதை தாளித்து கொட்டி நம்ம புளி சாதம் கிளறதுக்கு பதிலாக அரிசிய மட்டும் நீங்க எழுந்த உடனே ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா, நிமிஷத்துல இந்த மாதிரி வந்து தாளிச்சுட்டு நீங்க அப்படியே வந்து சேர்த்து விட்டுறலாம். ரொம்பவே டேஸ்ட்டா இருக்குங்க. இந்த மாதிரி புளி சாதம் வந்து நீங்க குக்கர்ல ட்ரை பண்ணல அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஒரு பொடி வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த பொடி வந்து சேர்த்து செய்யும்போது செம்ம அட்டகாசமா இருக்குங்க. டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பரா இருக்கும்.
நார்மலா நம்ம வந்து செய்ற புளி சாதத்துக்கும், இந்த பொடி வந்து சேர்த்து செய்ற புளி சாதத்துக்கும் செம்ம டிஃப்ரெண்ட் இருக்கும். டேஸ்ட்டு செம்ம சூப்பரா இருக்கும். கண்டிப்பா நீங்க வேணும்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் அந்த பொடி ரெசிபி வந்து ஷேர் பண்றேன். அடுத்த டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி அதிகமா நம்ம வந்து இரும்பு கடாயெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அது வந்து யூஸ் பண்ணினதுக்கப்புறம் திரும்ப வந்து நம்ம வாஷ் பண்ணிட்டு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மாதிரி துருக்கறைகள் வந்து ரொம்ப அதிகமா பிடிக்கும். சில வீடுகள்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ரேரா தான் அந்த மாதிரியான இரும்பு கடாயெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. திரும்ப யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபுல்லாவே வந்து துரு பிடிச்சிருக்கும். ஸோ இத வந்து எப்படி நம்ம கிளீன் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இப்போ இந்த கடாய்க்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு கோலம் மாவு வந்து நான் சேர்த்துருக்கேன். அது வாசல்ல கோலம் போடுவோம் இல்லையா? அந்த பொடி, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் விம் லிக்விட் வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா ஆப்ப சோடா வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஒரு நார் வந்து யூஸ் பண்ணி நல்லா அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் படுற மாதிரி நீங்க வந்து கலந்து விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷம் நான் அப்படியே வந்து ரெஸ்ட்டில விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, அந்த துரு வந்து எல்லாமே சூப்பரா அந்த மாதிரி இறங்கி வந்திருக்கு பாருங்க. அந்த கடாயோட கலரே வந்து சூப்பரா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்ப நான் சொன்ன அந்த 3 இன்கிரீடியன்ட் மட்டும் நீங்க வந்து சேர்த்து, உங்க வீட்ல இரும்பு பாத்திரங்கள் இருந்தது அப்படின்னா, நீங்க ஒரு தடவ வந்து வாஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுங்க. ஒரு ஒரு தடவையும் நீங்க வந்து இரும்பு கடாய் கழுவும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு கை வலிக்க தேய்க்காம, ரொம்ப ஈஸியா இந்த லிக்விட வந்து போட்டு நீங்க கொஞ்ச நேரம் ஊற வச்சீங்க அப்படின்னாலே அழகா அந்த கறைகள் எல்லாமே போயிடும். எப்பவுமே வந்து நம்ம இரும்பு கடாய் யூஸ் பண்றோம் அப்படின்னா, நல்லா வாஷ் பண்ணினதுக்கப்புறம், ஒண்ணு வெயில்ல வச்சு காய வச்சுருங்க. அப்படி இல்லன்னா நார்மலா துணி வச்சு தொடச்சிட்டு, தண்ணி இல்லாத டைம்ல கொஞ்சமா வந்து எண்ணெய், அதாவது தேங்காய் எண்ணெய், சமையல் எண்ணெய் எது வேணும்னாலும் நீங்க வந்து இந்த மாதிரி இந்த கடாய்க்குள்ள வந்து சேர்த்துக்கோங்க. உள்ள வெளியன்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு, நீங்க அத வந்து எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா, ரொம்ப வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த துருக்கறையும் அதுக்கப்புறம் வந்து சுத்தமா அந்த கடாயில வந்து இருக்கவே இருக்காது. உங்க வீட்ல வந்து அதிகமா இந்த மாதிரியான இரும்பு பாத்திரங்கள் நீங்க வந்து யூஸ் பண்றீங்க அப்டின்னா, மறக்காம இந்த ஐடியா வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. நல்ல வெயில்ல காய வச்சு காஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க ஆயில் வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். வெயில் இல்லாத நேரங்கள்ல நல்லா துணி வச்சு தொடச்சிட்டு, அதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே ஏதாவது ஒரு கவர்ல போட்டு நீங்க இத வந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். நீங்க வந்து எடுத்து வைக்கிற இடத்துல சுத்தமா இந்த கடாயில வந்து தண்ணி படாத மாதிரி தான் நீங்க வைக்கணும். தண்ணி பட்டுச்சு அப்படின்னா துருப்பிடிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ தண்ணி இல்லாத இடமா பார்த்து இத வந்து நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. கண்டிப்பா இந்த ஐடியா பிடிச்சிருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாங்க. பொங்கல் செய்றோம் அப்படின்னாலே நம்ம வந்து மிளகு, சீரகம் இல்லாம செய்ய முடியாது இல்லையா? ஆனா அந்த மிளகு, சீரகத்த வந்து அதுலயும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, அந்த மிளக மட்டுமே கார்னர் பண்ணி அந்த குழந்தைங்க தனியா எடுத்து எடுத்து போட்டுட்டே இருப்பாங்க. சின்னவங்கன்னு கிடையாது. பெரியவங்க கூட அந்த மாதிரி செய்வாங்க. அந்த மாதிரி செய்யும்போது, அந்த மிளகுலருந்து கிடைக்கிற சத்துக்கள் எதுவுமே உங்களுக்கு வந்து கிடைக்காது இல்லையா? ஸோ, அதனால அந்த மிளகையும் அப்படியே வந்து நம்மளால சாப்பிட முடியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னைக்கு இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சமா வந்து மிளகு, சீரகம் இது 2த்தையும் சேர்த்து இந்த மாதிரி இடிகல்ல வந்து சேர்த்து நல்லா இடிச்சு விட்டுருங்க. நம்ம வந்து மிக்ஸியில போட்டு பொடி பண்ணோம் அப்படின்னா, ரொம்ப நைஸான பவுடரா அரைப்பட்டுரும். ஸோ, மிளகு, சீரகம் சேர்க்கும்போது பொங்கல்ல அந்த கிடைக்கிற ஃப்ளேவரே வந்து நமக்கு மாறி போயிரும். அதனால ஒரு இடிகல்ல சேர்த்துக்கிட்டு, ஒண்ணும் பாதியுமா இப்ப நாங்க வந்து இடிச்சு எடுத்திருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி நல்ல கொர கொரப்பா வந்து இடிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க வந்து பொங்கலுக்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, யாருமே வந்து எடுத்து போட்டு அதாவது எடுத்து வெளியில வீசவே மாட்டாங்க. நல்லா டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா இந்த ஐடியாவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா? புளி சாதத்துக்கு வந்து ஒரு பொடி வந்து சேர்த்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா அந்த பொடி ரெசிபி வேணும்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஆல்ரெடி நம்ம சேனல்ல நெறைய டிப்ஸ் வீடியோஸ் இருக்கு. மறக்காம செக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல உங்கள மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.